இதேபோல் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வரும் ஆகஸ்ட் 15 முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முக்கிய தகவலை அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்து உள்ளார். சுற்றுப்பயணம் தஞ்சாவூரில் தொடங்கி 42 நாட்களில் 38 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக கட்சியின் உள்கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தாவேகாவின் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம், தொழிற்சங்கம் தொடங்குதல் மற்றும் தேர்தல் சின்னமாக ஆட்டோவை பெறுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. அதேபோல் விஜய் எப்பொழுது முழு நேர அரசியல் பயணத்தில் இறங்கப் போகிறார் என்கிற கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. அதற்கு பதில் அளிக்கும் விதமாக ஜூன் 3ஆம் தேதி அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து முழு நேர அரசியலில் இறங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த நடவடிக்கையாக தற்போது சுற்றுப்பயணத்தின் மூலம் விஜய் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து கட்சியின் கொள்கைகளை விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு மற்றும் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டங்களில் மக்களை சந்தித்து குரல் கொடுத்திருந்தார். இதையடுத்து இப்போது ஆகஸ்ட் 15 முதல் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அரசியல் களத்தில் அவருடைய செயல்பாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா கூறும்போது, ஒரே மாதத்தில் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறார். 2026 தேர்தலில் தமிழகத்தில் விஜய் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி விட்டார் என்றால் தமிழக மக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் படிப்படியாக உயர்த்துவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.